வன்னியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக அரசும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையமும் கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் வருகை தரக்கூடிய இந்த வேளையில் ஒரு நல்ல செய்தி உச்சநீதிமன்றத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இப்பொழுது வழங்கியிருக்கிறது. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ஒதுக்கீடாக வழங்கப்பட்டது செல்லும் என்றும், அதேபோன்று இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடுகள் செல்லும் என்று அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தருணத்தில் தமிழக அரசு வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடிய விவகாரத்தில் கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்த மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து கடந்த ஆட்சியில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு மாநில அரசு உள்ஒதுக்கீடு வழங்க முடியும், ஒரு சமூகத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட சமூகங்களுக்கோ உள்ஒதுக்கீடு வழங்குவதில் தடையில்லை என்று கூறி அதற்கான தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு கடந்த 2023 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு அரசாணையை வெளியிட்டது. அந்த அரசாணையின் மூலமாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிமுறைகளை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் 10.5 வழக்கில் பேரா 68 மற்றும் 73 கூறிய சரத்துகளின் அடிப்படையில் 3 மாதத்தில் தரவுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை 23 ஜனவரி மாதம் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையை தொடர்ந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நியமனம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 3 மாதம், 6 மாதம், 6 மாதம், 3 மாதம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் காலம் தாழ்த்தி அந்த புள்ளி விவரங்களை தமிழக அரசுக்கு தருவதற்கு எங்களுக்கு போதிய அவகாசம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வந்தார்கள். இந்த தருணத்தில்தான் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசிற்கு, மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை, இது மத்திய அரசிற்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. எனவே உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகுதான் நடத்த முடியும், எங்களால் முடியாது என்று தமிழக முதலமைச்சர் சொன்னார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு குறிப்பாக உச்சநீதிமன்றம் உணர்த்தி இருக்கிறது, அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்க முடியும், நீங்கள் எடுக்க வேண்டும், நீங்கள் இதை கடமையை செய்ய தவறுகிறீர்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை பாட்னா உயர்நீதிமன்றம் அங்கே அதற்கு தடை விதித்திருக்கிறது என்று சட்டமன்றத்திலே சொன்னார்கள். இந்த தருணத்தில் இப்பொழுது நேற்று முதல் நாள் 30/7/2024 என்று ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதில்தான் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது, 2 நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. ஒரு இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும், அவர்கள் நடத்திய பிறகுதான் நாங்கள் அறிவிக்க முடியும், எனவே எங்களால் முடியாது என்று தங்களுடைய கடமையை தட்டி கழித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த 30/7/2024 அரசாணை 57 இதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்காக தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசாணையின்படி எங்களுக்கு தரவுகளை தமிழக அரசுக்கு கொடுப்பதற்கு இன்னும் 1 வருட காலம் அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை அடிப்படையாக வைத்து அரசு அதிகாரி நாங்கள் எல்லாம் தீவிரமாக ஆலோசனை செய்து அதில் என்ன முடிவெடுப்பது என்பதை தீர்மானித்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மேலும் 1 வருட காலம் அவகாசம் கேட்பது நியாயம்தான். எனவே இன்னும் 1 வருட காலம் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அவகாசம் வழங்கி அந்த தரவுகளை திரட்டி தமிழக அரசிற்கு வழங்கினால் நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், அதை 1 வருட காலமாக நாங்கள் அந்த கால அவகாசத்தை நீட்டிக்கிறோம் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நான் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கடமையை செய்ய தவறுகிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கு எங்களுக்கு பொறுப்பில்லை என்று சொன்ன தமிழக அரசு இன்றைக்கு மேலும் 1 வருட காலம் அவகாசம்
பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு புறம் வழங்கிவிட்டு இன்னொரு புறம் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் எது உண்மை, எது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவுபடுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், இந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில் உச்ச